எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே ஆயுத பூஜை விஜயதசமி சிறப்பாக கொண்டாடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் எப்படி போச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு நடந்ததையும் விஜயதசமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு வேறு ஸ்கூலில் வந்து சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வித்யா ஆரம்பம் பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத பூஜை முன்னாடி நாள் தான் வீடு க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கர்டைன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் துவச்சி பல வருஷம் ஆகுது. சரி கையோடு அதை ஃபஸ்ட்டு துவச்சிலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணவும் அது ஊறவும் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு துவச்சி போட்டுடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சுட்டேன். நேற்று நைட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பால்மாத்தரம் போட்டுட்டு காலையில் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக இருந்தது. சரி இப்படி எடுத்து பார்த்துட்டு வேலைக்காக சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது வெளியில் வைக்கிறதுலாம் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. பச்சை மிளகா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பை வந்துட்டு கிள்ளிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 மந்த் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. காம்போடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காம்பு வந்துட்டு கொஞ்சமாக அழுகிடும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பச்சை மிளகா ஃபுல்லாக அழுகி வீணாகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்து காம்பு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நாள் வரைக்கும் வருங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த காய்கறி ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் அடைக்காமல் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் காய்கறிலாம் ஒரு 1 வீக் வரைக்குமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு தடிமனாக இல்லை, லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. பட் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மீஷோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, காய்கறிலாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இப்போ தான் வந்துட்டு மேக் ஓவர் வந்து பண்ணியிருந்தோம். அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. ஸோ கிச்சன் மேக் ஓவர் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடம் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்டிங் டேபிள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ இருக்குது, அதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் டோர் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணும்போதே நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்த தீபாவளி அப்புறம் பொங்கல்லாம் வருது இல்லையா, ஒரே வழியாக முடிச்சிடலாம் சொல்லிட்டு நல்லா வந்து டீப் க்ளீன் பண்ணி விட்டேன். க்ளீன் பண்ண வந்து போது பார்த்திங்கன்னா இந்த பெட்டு மேலே இருக்கிற கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ அதை வந்து மாற்றிலாம் சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீஷோவில் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு 5 பீஸ் பெட்ஷீட் செட் வந்து வாங்கியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 493. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி பில்லோ, 2 பில்லோ கவர், பெட் கவர் வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப தின்னாக சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லணும். மீஷோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போவே வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபைனலாக நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட லுக் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சதுங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுள்ள கர்டைன்ஸ்லாம் அதெல்லாம் துவச்சி காய வச்சாச்சு.
வந்து பார்த்தீங்கன்னா, ஹால்ல இருக்கிற ஜன்னல க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ சாப்பாடு டைம் வேறு ஆயிடுச்சா, க்ளீனிங்கும் பார்த்துட்டு சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எனக்கு லஞ்சுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. சரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்துட்டு லெமன் ரைஸ் பண்ணி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு வீடியோ வந்து கவர் பண்ணல. வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்துட்டு ஒட்டனெல்லாம் அடித்து விட்டுட்டேன். இல்லைன்னா இன்னும் வேலை அதிகமாக ஆகிருக்கும். ஸோ பசங்களை வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பட்டாடிக்க வந்தாச்சுங்க. ஸோ வீடு மெயின் டோரில் ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற எல்லா இடமும் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பட்டையை வந்து போட்டு விட்டாச்சு. கசவட்டி வந்து இப்போ தான் நாங்கள் வந்து புதுசாக வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு பார்த்து கொஞ்சமாக வந்துட்டு போட்டு வச்சு விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, அடுப்பு, வாஷிங் மிஷின் சொல்லிவிட்டு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு பட்டையை போட்டு விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்த விளாக்குங்க. கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலை வந்து முடிச்சிட்டேன். ஸோ காலையிலே படைச்சிடலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே நான் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங்கே எழுந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே முடித்து வச்சுருவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்க விடவே மாட்டாங்க. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற நேரம் பார்த்து தான் அழுதுகிட்டே இருப்பாள். அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு எல்லா வேலையும் முடித்து வச்சுருவாங்க. கரெக்டாக ஒரு 7 மணி போல் நம்ம வீட்டில் ஆயுத பூஜையும் முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் ஈவினிங் டைமில் தான் படிப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு காலையிலேயே படித்து முடிச்சிட்டோங்க. ஸோ என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வச்சுருக்க சைக்கிள் வண்டியெலாம் பூசை போட்டுட்டு நானும் படிக்க போகிறோமா சொல்லிட்டு அழகாக வந்துட்டு படிச்சிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை நல்லா சிறப்பாக நம்ம வீட்டில் முடிஞ்சது. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு தம்பி வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறதுனால நான் எதுவுமே திங்ஸ் எதுவும் வச்சு படிக்கலை. அப்படி வந்துட்டு படித்து முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜயதசமி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. ஒரு 9 மணி போலாம் ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. வித்யா ஆரம்ப பூஜை பண்ணுறதுக்காக. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருந்தாரு. அது சம் பர்சன் ரீசன்லால ஸோ ஸ்கூலில் வந்து மாற்றிலாம் சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து யூகேஜி வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்யா ஆரம்ப பூஜை வந்துட்டு வந்துருச்சுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த பூஜை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு शिवरूपाय नमः गजारूढाय नमः सिंहारूढाय नमः नानासंयुक्ताय देवताभ्यो नमः श्री अय्यनारप्प स्वामी देवताभ्यो नमः मंजरीश्वर स्वामी देवताभ्यो नमः अनुग्रहन्तु पूर्णपुष्कलाम्बा समेत श्री महादेवताभ्यो नमः अनुग्रहन्तु गजवागण गजमूर्ते देवताभ्यो नमः तत्पुरुषाय विद्महे भवनन्दनाय धीमहि तन्नो शास्त्र प्रचोदयात् धर्मशास्त्राय देवता अनुग्रहन्तु श्री मंजनीश्वरी तुणை पूर्ण विकलांबा समेत मंजनीश्वरी तुणை पूर्ण विकलांबा समेत मंजनीश्वरी तुणை योगा நிறைய मंजनीश्वरी तुणை நீங்கள் பிள்ளைங்க போட்டு முடிச்சா கூட கை பிடிங்க தமிழ் சொல்லு ஆறு தமிழ் சொல்லு ஆறு சொல்லு 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் சொல்லுங்க. ஆ சொல்லு ஆ சொல்லு சொல்லு ஆ ஆ சொல்றா சொல்லு ஆ சொல்லு ஆ சொல்றா ज्ञानानंदमयं निर्मलस्फटिकारविद्यम् आधारं सर्वविद्यानां लक्ष्मी हयग्रीवाय देवताभ्यो नमः अनुग्रहन्तु வருகாலத்தில் 2 போடுவோம்.
வித்யா ஆரம்பம் பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சுங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா தங்க மோதிரத்தில் நம்ம குலதெய்வ பெயரை எழுத சொல்லியிருந்தாங்க. அதை எழுதிட்டு முதல் எழுத்து ஆ சொல்லிட்டு போட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போட்டோடனே பூஜை வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சுதுங்க. அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கொலு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யூனிஃபார்ம் நோட் புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொலு வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விழாவில் சந்திக்கிறேன். பாய்.